ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். Yes, sir. Good morning, student. 8th சயின்ஸ்ல நம்ம வந்து யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அந்த யூனிட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 8ல இருக்க யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ்ல. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ராக்கெட்ஸை பற்றி பார்த்தோம். அந்த ராக்கெட்ஸ்ல சில பார்ட்ஸ் இருந்தது. ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம் அண்டு ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நான் நோட்ஸ் மாதிரி கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ரொபலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு லான்ச் ஆஃப் சேட்டலைட் அப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் பற்றிலாம் நம்ம இந்த கிளாஸில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொபலன்ஸ்ல சில டைப்ஸ் இருக்கு. அப்படிதானே? நம்மளுக்கு அதை நான் லாஸ்ட் கிளாஸ் ஹிண்ட்ல சொன்னேன். முதல்ல ஒரு ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது மேல போகணும்னா சும்மா சாதாரணமா போயிடாது. அப்படிதானே? அதுக்கு ஒண்ணு தேவை. ஸோ இங்கதான் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வருது. அதாவது தமிழ்ல வந்து வேதியியல் வேதி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம் தேவை. ஸோ அதுதான் ப்ரொப்பலண்ட். சரிங்களா? தமிழ்ல வந்து இயக்க பொருள்னாங்க. இயக்கிற பொருள். சரிங்களா? அதுதான் ப்ரொப்பலண்ட். ஸோ இந்த ப்ரொப்பலண்ட் எரியும் போது ஒரு கம்ப்ரஸ்டு கேஸ் கேஸ் வந்து ரொம்ப அழுத்தி வச்சிருப்பாங்க. அழுத்தப்பட்ட வாயு. சரிங்களா? கம்ப்ரஸ்டு கேஸ் உருவாகும் எரியும் போது, இந்த ப்ரொப்பலண்ட் எரியும் போது. ஸோ அந்த கேஸ் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்ல தான் ராக்கெட்டு மேல அப்படியே போகுது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக, கிராவிட்டிக்கு எதிராக ஆப்போசிட்ல போகுது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா மேல போகுது. இந்த ப்ரொப்பலண்ட்ல 2 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து ஃபியூவல். அடுத்தன இயக்க எரிபொருள் அப்படிம்பாங்க. இதுதான் எரியும் பொருள். ஸோ இதுதான் என்னது? எரியும் பொருள். ஓகே, ஞாபகம் வச்சுக்காண்டி இப்படி தமிழையும் சேர்த்து இருக்கேன். 2வது ஆக்சிடைசர். தமிழ்ல ஆக்சிகரணிம்பாங்க. எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். ஸோ ஆக்சிஜன் ஒரு ஹிண்டுக்காண்டி இப்படி எழுதுறேன். சரிங்களா? எரியக்கூடிய பொருள் ஒன்று இருக்கு, எரிய தேவையான ஆக்சிஜனை வழங்கக்கூடிய ஒன்று இருக்கு. அதுதான் ஆக்சிடைசர். கிளியர் ஆயிட்டா? ஸோ நம்ம இந்த ப்ரொப்பலண்ட்டை 3 டைப்ஸா பிரிக்கலாம். 3 வகையா நம்ம பிரிக்கலாம். என்னெல்லாம்? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ஹிண்ட் மாதிரி பார்த்தோமா? பார்க்கலாமா அதையா? ஃபர்ஸ்ட் ஒன் liquid propellants. liquid propellants. ஸோ இங்க ஃபியூவல் அப்புறம் ஆக்சிடைசர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும். கரெக்டா? அப்படிதானே பார்த்தோம்? லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும். இத ஒரு கம்பஷன் சேம்பர்ல, கம்பஷன் சேம்பர்னா எரியக்கூடிய அறை அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பஷன் சேம்பர்ல ஒன்னா சேர்த்து எரிப்பாங்க. ஓகே, கம்பஷன் சேம்பர்ல மொத்தமா இதை வந்து இது பண்ணுவாங்க, இக்னைட் பண்ணுவாங்க. கம்பஷன் சேம்பர்ல ஒன்னா சேர்த்து எரிப்பாங்க. ஸோ லிக்யூட் ஃபியூல்ஸ், ஏன்னா இது லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ லிக்யூட் ஃபியூல்ஸ்ல சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிக்யூட் ஃபியூல்ஸ்ல லிக்யூட் ஹைட்ரஜன், அப்புறம் வேற என்ன சொல்லலாம், ஹைட்ரேசின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் எத்தில் ஆல்கஹால், இதெல்லாம் இதுல நம்ம சொல்றோம். ஓகே, அதுவே ஆக்சிடைசர், ஆக்சிடைசர்ஸ். ஸோ ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இதெல்லாம் இதுல நம்ம லிக்யூடு ஃபியூல்ஸ் அண்ட் ஆக்சிடைஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் லிக்யூட் ப்ரொப்பலன்ஸ். இப்ப 2வது நம்ம பார்க்க போறது சாலிட்.
சாலிட் ப்ரொப்பலன்ஸ். இதுல அந்த ஃபியூவல் இருக்குல்ல, ஃபியூவல் அப்புறம் ஆக்சிடைசர், ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர் இருக்குல்ல, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னா ஏற்கனவே ஒன்னா கலந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு தடவை இதை இக்னைட் பண்ணிட்டா, எரிச்சிட்டா, எரியப்படுத்திட்டா, இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுதான் ஸ்டாப் பண்ணவே முடியாது. கரெக்டா? அதே மாதிரி இதுல நம்ம சாலிட் ஃபியூல்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? சாலிட் ஃபியூல்ஸ்ல பாலி யூரித்தேன், அதுக்கப்புறம் பாலி பியூட்டேன், பாலி பியூட்டடைன். சரியா? இது ஃபியூல்ஸ். ஆக்சிடைசர்ல நைட்ரேட் அண்ட் குளோரைட் சால்ட். சரிங்களா? குளோரைட் சால்ட்ஸ், நைட்ரேட் அண்ட் குளோரைட் சால்ட்ஸ் நம்ம வந்து இதுல வந்து பார்க்கிறோம் சாலிட் ப்ரொபலன்ஸ்ல. இப்போ நம்ம அடுத்து கிரியோஜெனிக் ப்ரொபலன்ஸை பார்க்க போறோம். மூணாவது வந்து நம்ம கிரியோஜெனிக் ப்ரொபலன்ஸ். இத லோ டெம்பரேச்சர் ப்ரொபலன்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. லோ டெம்பரேச்சர் ப்ரொபலன்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. லோ டெம்பரேச்சர்னா அதோட வெப்பநிலை ரொம்ப கீழ் தாழ் அதுல இருக்கும். சரியா? ரைட். இதுல ஃபியூவல் ஆர் ஆக்சிடைசர், ரைட்டா? இதில் ஃபியூவல் ஆர் ஆக்சிடைசர் லிக்விஃபைடு கேசஸ், திரவநிலை வாயுக்களாக ரொம்ப குறைவான வெப்பநிலை வச்சிருப்பாங்க. ஓகே, ஒன்று ஃபியூவலா இருக்கலாம் ஆர் ஆக்சிடைசரா இருக்கலாம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விஃபைடு கேசஸ்ல வச்சிருப்பாங்க. கேசஸ்ல வைப்பாங்க. ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல இருக்கும். கரெக்டா? இதுக்கு தனியா இக்னிஷன் சிஸ்டம் தேவையே இல்லை. செப்பரேட் வந்து இக்னிஷன் சிஸ்டம் நமக்கு வந்து இதை பார்க்க போறோம். செப்பரேட் இக்னிஷன் சிஸ்டம் தேவையில்லை. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ எப்படி சார் எரியும்? செப்பரேட் ஆனா இது கிடையாது அப்படின்னா எப்படி எரியும்? எஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருதுல்ல. சரி, ஒரே நிமிஷம். செப்பரேட் ஆனா இது கிடையாது அப்படின்னா எப்படி எரியும்னா ரெண்டு சேர்த்தாலே எரிஞ்சிடும். கிளியரா? நம்ம ஆல்ரெடி இதுல லிக்விட் ப்ரொபலன்ல பார்க்கும்போது லிக்விட்ல இருக்கு, கம்பஷன் சேம்பர்ல ஒன்னா சேர்த்து பண்ணுவாங்க. சாலிட்ல ஏற்கனவே ஒன்னா வச்சிருப்பாங்க. ஒரு தடவை நீங்க இக்னைட் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்ததானே இதுல கிரியோஜெனிக்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபியூல் ஆர் ஆக்சிடைசரா ஏற்கனவே லிக்விஃபைடு கேசஸ்ல வச்சிருப்பாங்க. ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல வச்சிருப்பாங்க. இதுக்கு தனியா வந்து உங்களுக்கு வந்து இக்னிஷன் சிஸ்டம் கிடையாது அப்படின்னா அப்ப எப்படி எரிக்கலாம் அப்படின்னா இது ரெண்டு சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சது. கரெக்டா? அப்போ இதை நம்ம வந்து யூஸ் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டா இதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, கரெக்டா? ரைட்.
இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ட லான்ச் பண்றது. ஸோ இந்த லான்ச் பண்றதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் பார்த்த இந்த இத நம்ம வந்து ஒரு அனிமேஷன் வழியா பார்த்து போலாம். ஸோ அத ஸ்க்ரீன உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். உங்க ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம். எஸ். இப்ப கரெக்ட் ஆயிட்டு. ஸ்க்ரீன் தெரியுதா? ஆயிடுச்சு. இதுல 2 டேப் இருக்கு. ராக்கெட் லான்ச் சீக்வென்ஸ், கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ப்ரொபலண்ட்ட பார்த்ததுனால நம்ம வந்து கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின மட்டும் இப்போ பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ராக்கெட் லான்ச்ச பத்தி படிச்சுட்டு அதுக்கு வரோம். ஸோ இங்க உங்களுக்கே தெரியுது. 2 எண்ணம் இருக்கு பாருங்க. இருக்கா? ஃபியூவல் போட்டிருப்பாங்க, ஆக்ஸிடைசர். இவ்வளோ நேரம் அதானே படிச்சோம். ஓகேவா? ரைட். இதனால இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இத நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்து ஐடியா வந்துரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூவல்ல லிக்விட் ஹைட்ரஜன் இருக்கும். அதான் ஃபியூவல். சரிங்களா? ரைட். முக்கியமா இதோட டெம்பரேச்சர் -253 டிகிரி செல்சியஸ்ல இத வச்சிருப்பாங்க. அதாவது -253 டிகிரி செல்சியஸ்ல வச்சிருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஆக்ஸிடைசர் இருக்கும். ஸோ இதுல லிக்விட் ஆக்ஸிஜன் வச்சிருப்பாங்க. ஓகே. ஆக்ஸிடைசர். ஓகே. இதுல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட -180, 83 டிகிரி செல்சியஸ்ல இத வச்சிருப்பாங்க. ம். அந்த டெம்பரேச்சர் அந்த நம்ம லோ டெம்பரேச்சர் சொல்றோம்ல பார்த்தீங்கன்னா, அதிலயே தெரியுது. ஏன்னா நம்ம இப்ப கிரையோஜெனிக் தான் பார்த்துருக்கோம். அதில பேர்லயே இருக்கு பாருங்க கிரையோஜன். அதனால அத மட்டும் யோசிக்க போறோம். ஓகே. ரைட். இப்ப நான் ஆன் பண்றேன். அதுக்கு நான் ஸ்டார்ட் குடுக்குறேன். நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து நாசில், த்ராட், அப்புறம் கம்பஷன் சேம்பர், ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. எக்ஸிஸ்ட் அ கோன் அப்படிங்கிற ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஃபியூல் பம்பு, அப்புறம் ஆக்ஸிடைஸ் பம்பு. இப்ப பாருங்க. ஸ்டார்ட் பண்றேன். என்ன ஆகுது? இதுல வந்து ஃபியூல் எப்படியும் ஆக்ஸிடைஸ் குறைஞ்சுட்டே இருக்கும். பாருங்க. ஸோ ஆன் பண்ண உடனே ஃபியூல் இன்ஜெக்டர் வழியா 2மே மிக்ஸ் அப் ஆகுது. கம்பஷன் சேம்பர்ல. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. கரெக்ட்டா? ஆ? ஸோ இங்க உருவாகக்கூடிய அந்த ஃபயர், அப்புறம் லிக்விட் கேஸஸ் அந்த நாசில் வழியா வெளியில ஏறுது. வெளியில போகுது. அப்ப இதுதான் அந்த ராக்கெட்டுக்கு தேவையான ஒரு ஒரு புஷ், ஒரு உந்து விசைய அது வந்து குடுக்கு. கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ இப்போ இத நீங்க இத பார்த்தீங்களா? இப்ப பாருங்கன்னா ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரீடிங்க காமிக்கிறேன். த்ரஸ்ட் ஜெனரேட்டட் கிலோ நியூட்டன் 2025 கிலோ நியூட்டனு. ஆக்ஸிடேஷன் லெவலு, ஃபியூல் லெவல் இதெல்லாம் எப்படி நம்ம பெட்ரோல் பல்க்ல பார்க்குற அதே லெவல் இவ்வளோ ஆனா இருக்குன்னா, அது காமிக்கும். எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி இந்த மாரி இருக்கு. அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட்டு எவ்வளோ மாஸ் பெர் செகண்டுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ரைட். இப்போ இதுல நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த லிக்விட் ஹைட்ரஜன் இந்தா இருக்கா? ஸ்டோர்ட் அட் -253 டிகிரி செல்சியஸ். இப்ப தான் சொன்னேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹை எனர்ஜி டென்சிட்டி பை மாஸ். ரிக்வயர்ஸ் இன்சுலேட்டட் டேங்க்ஸ் டு பிரிவென்ட் பாயில் ஆஃப். சரிங்களா? பாயில் ஆஃப் ஆகுறத தடுக்கிறதுக்காண்டி இன்சுலேட்டட் டேங்க்ல தான் அது இருக்கும். வேணும் அதுக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஹை எனர்ஜி டென்சிட்டி பை மாஸ். 2வது லிக்விட் ஆக்ஸிஜன் பத்தி பார்க்க போறோம். ஆக்ஸிடைசர். நான் சொன்னேனா, ஒரு 183 டிகிரி செல்சியஸா வச்சிருப்பாங்கன்னு. ஸோ ஸ்டோர் அட் -183 டிகிரி செல்சியஸ். Provides oxygen for combustion in the vacuum of space where no air exists. ஸோ ஆக்சிஜன் குடுக்கணும் கம்பஸ்டனுக்கு. ஸ்பேஸ்ல வந்து நமக்கு வந்து ஏரே கிடையாது. அப்படிதானே? ஸோ கம்பஸ்டன் இந்த வேக்யூம் ஆஃப் ஸ்பேஸ் அதுக்கு தான் இத குடுக்குறோம். அப்புறம் டர்போ பம்ப்ஸ். இது ஹை ஸ்பீட் பம்ப்ஸ். இது வந்து எதுக்குன்னா, இன்கிரீஸ் ப்ரொபலண்ட் பிரஷர் டு 3000+ PSI பிஃபோர் இன்ஜெக்ஷன். கிரிட்டிக்கல் ஃபார் எஃபிஷியன்ட் கம்பஸ்டன். ஸோ கம்பஷன் ஒழுங்கா நடக்கணும்னா, இந்த அளவுக்கு ஒரு பிரஷர் தேவை. அந்த பிரஷர இந்த டர்போ பம்ப்ஸ் குடுக்கு.
அடுத்து fuel injector atomises and mixes fuel and oxidizer for complete combustion. Pattern affects efficiency and stability அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்டாமிசஸ் அப்படின்னா ரொம்ப அப்படி கொட்டாம அப்படியே ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறது தான் அட்டாமிசஸ். அதாவது ஒரு சின்ன நாசில் வழியா அந்த தேவையான லிக்விட் வரும், அதுதான் அட்டாமிசஸ். ஃபியூலையும் ஆக்சிடைஸையும் மிக்ஸ் பண்ணுது. பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் பண்ணும் எஃபிஷியன்சியும் ஸ்டெபிலிட்டியும், அது என்ன மாதிரி பேட்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து கம்பஸ்டன் சேம்பருக்கு வரும். ஆல்ரெடி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனித்தனியாக இருக்குது. H2 ஏற்கனவே எல்லாமே லிக்யூடில் இருக்காங்க அப்படின்னா H2 ப்ளஸ் O2, ஸோ H2 வாட்டர் ப்ளஸ் ஹீட் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க, ரைட்டா? ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் இங்கே சேர்ந்துட்டு அப்படின்னா அப்போ மீதி ஆக்சிஜன் வெளியில் போகுது, எரியதுக்கு தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹீட்டு டெம்பரேச்சர் ரீச் 3000 டிகிரி செல்சியஸ், வால்ஸ் மஸ்ட் வித்ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் அண்ட் ஹீட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் வருது அப்படின்னா அப்போ அந்த இதை தாக்கு பிடிக்கிற மாதிரி அதோடைய வால் இருக்கணும், அந்த சுவர்லாம் அப்படி இருக்கணும். ராக்கெட்டோடைய அந்த சேம்பர் எல்லாத்தையும் அப்படி சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் ஹீட்டை வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி. அப்புறம் டி லவால் நாசில் அப்படிங்கிற ஒன்று சொல்லிப்பாங்க. கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன் டிசைன் ஆஸ்ரெட் எக்ஸாஸ்ட் டு சூப்பர்சோனிக் ஸ்பீட்ஸ், எக்ஸ்பென்சர் ரேஷியோ ஆப்டிமைஸ்டு ஃபார் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது வந்து அந்த நாசில எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போகிறக்காண்டி அப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆகிட்டேன். ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் இந்த பிசிக்ஸ் பிகன் கிரியோஜெனிக் என்ஜின்ஸ்லாம் உண்டு. இதில் நிறைய ஃபார்லாம் உண்டு, பட் நம்ம புக்கில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு இந்த கிரியோஜெனிக் பற்றி நல்ல இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அனிமேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் அதெல்லாம் வரும். இது உங்களுக்கு ஓவராலாக ஒரு இமேஜின் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து ராக்கெட் லான்ச் சீக்வன்ஸ் அதை நம்ம நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த சிமுலேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். லான்ச்சிங் ஆஃப் சேட்டலைட்ஸ். இப்போ ராக்கெட் வந்து அதோட லான்ச்சிங் பேடு அதுலேருந்து தான் அதில் நிற்க வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாம்ப் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணுறக்காண்டி நான் சொல்கிறேன், ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் அந்த ராக்கெட்டை வச்சுருப்பாங்க. ராக்கெட் லான்ச், அதாவது லான்ச்சிங் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட் ஏவுதளம், தமிழில் பார்த்தீங்கன்னா ஏவுதளம். ஏன்னா இந்த நியூஸ்லாம் அடிக்கடி ஏவுதளத்துலேருந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஸோ லான்ச்சிங் பேடு. கிளாம்ப்ஸ் மூலயமா இருக்குமா அதை பிடிச்சி வச்சிருப்பாங்க, இறுக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். மூலமாக இப்படி செங்குத்தா அப்படியே பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஓகே, ராக்கெட்டோடைய உச்சியில நமக்கு வந்து ஆள் இருக்கக்கூடிய, அதாவது மேனடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை அன்மேனடு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆள் இல்லா சேட்டலைட்டு இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து இங்க பின்னாடி இருக்கிற கம்பஷன் சேம்பர்ல உங்களுக்கு வந்து ஃபியூல் எரியுது. அப்போ அந்த ஃபியூல் எரியும் போது அப்பேர்ட் த்ரஸ்ட் கிடைக்கு. அப்வர்டு த்ரஸ்ட் கிடைக்கு. ஸோ த்ரஸ்ட்னு தெரியும், அப்பன்னா மேல் நோக்கி, த்ரஸ்ட்னா உந்து விசை, அப்படி ஊந்தி தள்ளுறது. ஸோ இந்த விசை தான், இந்த ஃபோர்ஸ் தான் ராக்கெட்டோடைய எடையை விட அதிகமாகும் போது, இதோட எடையை விட இந்த இது அதிகமாகும் போது ரிமோட் மூலம் இந்த கிளாம்பை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ இங்கே நியூட்டன் தேர்ட்லா நடக்கு. அதாவது அந்த கேஸஸ் வந்து அப்படி கீழ் நோக்கி டவுன்வேர்டில் வெளியில் போகுது, அது வந்து ஒரு ஆக்ஷன். அப்படின்னா ராக்கெட் மேலே போகுது, அது வந்து ரியாக்ஷன். கேஸஸ் வந்து டவுன்வேர்டாக போகும்போது உந்தி தள்ளுறதுனால ராக்கெட் மேலே போகுது. ஸோ ரியாக்ஷன் ஆக்ஷன், சரிங்களா? இப்போ ஸ்பேஸுக்கு போகுது, அட்மாஸ்பியருக்கு போகுது. அட்மாஸ்பியரில் அடர்த்தியான பகுதி இருக்கும், டென்சிட்டியான பகுதியை கடக்க மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ், பல கட்ட ராக்கெட்டுகள் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இது புரியுதா?
ரைட். இப்போ இத நம்ம அனிமேஷன் மூலியமா பார்க்கலாமா? ஓகே. வந்துட்டா? ஸோ இப்போ இந்த ராக்கெட் லான்ச் இப்படி போட்டுருக்கேன். இதில் பாருங்க உங்களுக்கு ஸ்டேஜ் தெரியும். சேட்டலைட்டு, தேர்ட் ஸ்டேஜி, செகண்ட் ஸ்டேஜி, கம்பஷன் சேம்பர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜி, கம்பஷன் சேம்பர். நம்ம புக்லேயும் இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராம் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். ஓகே ரைட்டா? இது வந்து ரியல் டைம் டெலிமெட்ரியில் வந்து ஆல்டிடியூட், வெலாசிட்டி, ஆசிலேஷன், கரண்ட் ஸ்டேஜ், மிஷன் டைம் அப்படிலாம் வரும். ஓகே. ஸோ இதில் இப்போ பாருங்க, நான் வந்து ப்ளே பட்டனை அழுத்த போகிறேன். அப்போ கிளாம்ப்ஸு நம்ம வந்து எடுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அப்படியே ராக்கெட்டை மெதுவாக அப்படி மேலே போகும். அதே டைமில் இந்த டெலிமீட்டரில் நம்ம அதோடைய வேல்யூஸை நம்ம நோட் பண்ணலாம். ராக்கெட்டோடைய ஆல்டிடியூட்னா எந்த உயரத்தில், வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். நான் ஆன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அப்படியே போதா, இங்கே சைடில் பூமியிலேருந்து அப்படியே வெளியில் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆல்டிடியூடை பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது. அவுட் ஆஃப் ஸ்க்ரீனே அது பேர், சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஆல்டிடியூடு 4.9 கிலோமீட்டரில் இருக்குது. ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து 300 கிலோமீட்டர் அப்படிங்கிறது போட்டிருக்காங்களா, 200 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு எவ்வளோ, சும்மா இது ரீடிங்காக இருக்கும்னு நான் காமிக்கிறேன். எக்ஸாக்ட் ரீடிங் வந்து நம்ம கரெக்டாக தப்புன்னு பார்க்கல, இப்படி இருக்கும். ஆஸ்லேஷன் எப்படி போகுது, கரண்ட் ஸ்டேஜ் வந்து தேர்ட் ஸ்டேஜில் இருக்குது, அண்ட் மிஷன் டைம் எவ்வளோ டைமில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ரீசெட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து கரண்ட் ஸ்டேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீ லான்ச், ஆல் சிஸ்டம் ரெடி, ஃபியூல் டேங்க்ஸ் ஃபில்டு, அவைட்டிங் இக்னிஷன் சீக்வன்ஸ். அப்படி நமக்கு ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இதை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இங்கே வந்து ஆல்டிடியூட் 0.1 கிலோமீட்டர், வெலாசிட்டிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மெயின் இன்ஜின்ஸ் பர்னிங், ஜென்ரேட்டிங் மேக்ஸிமம் த்ரஸ்ட் டு ஓவர் கம் எர்த் கிராவிட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்து ப்ளே பண்ணுறேன். போது அப்படி போயிட்டே இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டேஜ் அப்பர் அட்மாஸ்பியர் ஃப்ளைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செப்பரேட்டட், கண்டினியூங் அசென்ட். ஸோ அங்கே நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்பர் அட்மாஸ்பியர் ஃப்ளைட் இது. அப்போ கண்டினியூ அப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஆல்டிடியூடு எப்படி இருக்கு எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓகே ரைட். அடுத்து ப்ளே பண்ணுறேன். தேர்ட் ஸ்டேஜ் வரும். போயிட்டே இருக்கு ராக்கெட்டு. எஸ், தேர்ட் ஸ்டேஜ் நியர் ஆர்பிட்டல் இன்சர்ஷன், ஃபைன் டியூனிங் ட்ராஜெக்டரி ஃபார் சேட்டலைட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் அங்கே சேட்டலைட் டெப்ளாய்டுக்கே போயிட்டு, ஸோ அந்த ஆர்பிட்டுக்கு பக்கத்தில் வரும்போது சேட்டலைட்லாம் நம்ம வந்து இறக்கி விட்றோம், அப்படிதானே? சேட்டலைட் டெப்ளாய்டு, மிஷன் சக்ஸஸ், சேட்டலைட் இன் ஸ்டேபிள் ஆர்பிட் அரௌண்ட் எர்த்தை நோக்கி அப்படியே ஒரு ஒரு பாதையில் உட்காந்துருது. ஓகே, சேட்டலைட் டெப்ளாய்டு, மிஷன் டைம், அப்புறம் இது ஆக்சலேஷன் எல்லாத்தையுமே இதில் பார்த்துடலாம். கிளியர் ஆகிட்டா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ நம்ம வந்து ஒரு ராக்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் போன பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரிமூவ் ஆயிடுது, தனியாக போயிடுது. ஏன்னா உங்களுக்கு எடையை கம்மி பண்ணும், அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அடுத்த வேகத்தில், அதிக வேகத்தில் அது போகும், அப்படிதானே? ஒரு ஸ்டேஜ் போயிட்டுனா இன்னொரு ஸ்டேஜில் மற்ற இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடில் போகுது. இதுக்கு தான் நாம மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் பயன்படுத்துறோம். ஓகே, மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ் பயன்படுத்துறோம். அப்புறம் ஆர்பிட் இன்ஜெக்ஷன், கடைசியா எல்லா ஸ்டேஜும் ரிமூவ் ஆன பிறகு நாம அனுப்புன அந்த சேட்டலைட் கரெக்டா அதோடைய வட்ட பாதையில ஆர்பிட்ல
உட்காந்துரும். எல்லாம் அந்த சேட்டலைட்டு கரெக்டாக அதோட வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுரும். ஓகே, புரியுதாப்பா? அது எந்த வட்டப்பாதையில் போகணுமோ அந்த வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுரும் அந்த சேட்டலைட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணோம், அதாவது லாஸ் கேட்குறேன், என்னெல்லாம் யூஸ் பண்ணோம்? நியூட்டன் தேர்ட் லா, கரெக்டா? ஸோ நியூட்டன் தேர்ட் லா படி அந்த வாயுக்கள் சொல்லக்கூடிய கேஸ் வந்து கீழே வருது, அப்போ ராக்கெட் மேல நோக்கி போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட்டா? ரைட். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த டாபிக் என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ். இந்தியாஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுமே நாம விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கிட்டோம். 1969 இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நைன்டீன் 75ல இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட், முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. ஏவப்பட்டது. 1984ல ரஷ்யாவுடைய உதவியோட ராகேஷ் சர்மா வந்து அவர் போறாரு. ஸோ ராகேஷ் சர்மா வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர். நிறைய இடத்துல ஒன்று கேட்காங்களா, இந்த பேர் வரும். நீங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்கும் போது இதை பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு தெரியும், ஆகா நம்ம 8th படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ சோவியத் ரஷ்யா உதவியுடன் ராகேஷ் சர்மா இது பண்ணாரு, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை அவர் வந்து ரைட்டா? ரைட். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது சந்திராயன். இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேயே நம்ம வந்து சந்திராயன் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சந்திராயன் 1. ஓகே. 2008 அக்டோபர் 22 அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டை, அந்த ராக்கெட் மூலமா நிலாவை, அதாவது சந்திராயன்னா நிலா, சரிங்களா? ஸோ அந்த நிலாவை ஆராய சந்திராயன் 1 நமக்கு வந்து மூன், அதான் நம்ம சந்திரன் நடிச்சோம், அதான் சந்திராயன். மூன் ஆராயக சந்திராயன் 1 அனுப்புனாங்க. ஸோ நிலவுல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துகிட்டு நிலாவோட கனிமங்கள், மினரல்ஸ் அண்ட் ரசாயனம் பத்தி டேட்டா சேகரிச்சது. சரிங்களா? மூணு இருக்குன்னா அந்த மூணுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்த நிலாவுடைய கனிமங்கள் தட் இஸ் மினரல்ஸ் அண்ட் ரசாயனம் பத்திலாம் டேட்டா சேகரிச்சாங்க. ஸோ 312 டேஸ் இருந்துச்சு. 312. இந்த மிஷனு 95% வெற்றிகரமாக முடிஞ்சது. கிளியரா? இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? இந்த சந்திராயன் அனுப்பணும், ஓகே, ஸ்பேஸுக்கு நம்ம போகுது, மூணுல இருந்து அந்த மினரல்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதானா? இல்ல, அதை நம்ம அப்ஜெக்டிவா நம்ம சொல்லணும். ஸோ சந்திராயன் 1 அப்ஜெக்டிவ்ஸ். நிலாவுல வாட்டர் இருக்கான்னு பார்க்க முடிஞ்சது. பார்க்கறதுக்கு, சரிங்களா? நம்ம அப்ஜெக்டிவா அப்படிதான் பார்க்கணும். அப்ஜெக்டிவா வாட்டர் இருக்கா, ஹீலியம்
3 இருக்கிறத ஆராயிருக்கு. ஹீலியம் 3 இருக்கிறத ஆராயிறது. அப்புறம் நிலாவுடைய 3 டைமென்ஷனல் அட்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முப்பரிமாண வரைபடம் அதை உருவாக்குறதுக்கு. அப்படி இதெல்லாம் இதுக்காண்டி பண்ணாங்க. என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அதையும் பார்த்தலாமா? சந்திராயன் 1 அச்சீவ்மெண்ட்ஸ். நிலாவுடைய மண்ணுல வாட்டர் மாலிகுல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. 2வது வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு. நான் ஹிண்டா தான் இருக்கேன், அதனால அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டு அப்படி ஹெட்டிங் போட்டு எழுதிருக்கேன். நிலவு ஒரு காலத்துல உரிய நிலையில மோல்டன் ஸ்டேட்ல இருந்ததை உறுதி செஞ்சது. ஒரு காலத்துல உரிய நிலையில தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் குளிர்ந்து இந்த இப்ப இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நம்ம பூமி அதே மாதிரி தானே. ஸோ மோல்டன் ஸ்டேட்ல இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. பூமியுடைய முழு வடிவத்தை நம்ம பார்க்கறதுக்கு நிலாவில இருந்து போய் பார்க்கலாம். ஸோ ஃபுல் வியூ ஆஃப் எர்த்தை படம் பிடிச்சு காமிச்சது. ஃபுல் வியூ ஆஃப் எர்த் முதலா படம் பிடிச்சு அனுப்பிச்சு. அதுக்கப்புறம் மனிதர்கள் அங்க போய் தங்கறதுக்கு ஏதுவான குகைகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு தந்தது. நிறைய சாதனைகள் தான். அப்படிதானே. அதே மாதிரி இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட்ஸ் என்னன்னா, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கலாம் சாட் அப்படிங்கிற ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. கலாம் சாட். கலாம் சாட் தான் உலகத்திலேயே மிகச்சிறிய செயற்கைக்கோள். வெறும் 64 கிராம் தான். எப்படி யோசிச்சு பாருங்க. சேட்டலைட் 64 கிராம் தான். உலகத்திலே மிகச்சிறிய செயற்கைக்கோள். இது இதை விட ஆச்சரியமான தகவல். 64ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும், இப்போ சொல்ல போற மேட்ரு 64 கிராம் ஒரு மேட்டரே இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். ரைட்டா? தமிழ்நாட்டை சேர்ந்த 18 வயது மாணவன் ரிஃபாத் ஷாருக் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் வந்து அதை கண்டுபிடிக்கிறார். ரிஃபாத் ஷாருக் தலைமையிலான அவங்க தலைமையிலான ஒரு டீம் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து எல்லாருக்குமே கிரெடிட் கொடுக்கணும். அதில் பங்காற்றின அத்தனை பேருக்கு கொடுக்கணும். அப்படிதானே. இப்போ கோல்ட்ஷீன் வந்து நமக்கு கோல்டு ஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரூதர்ஃபோர்ட் வந்து கோல்ட் ஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரை விட அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு, ஏன்னா இவரோட கைடன்ஸ் இல்லாமல் அது சாத்தியப்பட்டிருக்காது, அவங்களுடைய உழைப்பு இல்லாமல் இதுவும் சாத்தியப்பட்டிருக்காது. ஸோ எல்லாருமே அந்த கிரெடிட் நமக்கு கொடுக்கணும். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த 18 வயது மாணவன் ரிஃபாத் ஷாருக் தலைமையிலான டீம் உருவாக்கி 2017 நாசா மூலமா விண்வெளிக்கு அதை அனுப்புறாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாயிண்ட். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு மாணவர்களே. இன்னைக்கு வந்து நமக்கு ராக்கெட் லான்ச்சை பற்றி பார்த்தோம், எப்படி வேலை செய்யுது. அப்புறம் இந்தியாவுடைய அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ், விண்வெளியில் என்னெல்லாம் சாதனைகள் அப்படிங்கிறது. இங்கே சந்திராயன் 1 இருக்கு, அதை பற்றி பார்த்தோம். இன்னும் இருக்கு, உங்கள் புக்கில் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த டாபிக்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு எம்சிக்யூ வந்து இப்போ இன்னைக்கு நடத்துனதை எம்சிக்யூ நம்ம காட்ட போறேன். ஒரு நிமிஷம் நான் என்னுடைய ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதிலே நான் வந்து ஒரு 5 இதுதான் வச்சிருக்கேன். ஸோ 5 இதில் உங்களுக்கே வந்து ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஷேர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் பிரின்சிபல் ஆஃப் பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் த அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ராக்கெட் அஸ் ஏ கேசஸ் ஆர் எக்ஸ்பெல்டு டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தன ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் கன்சர்வேட்டிவ் மாஸ். அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ராக்கெட் ஆஃப் கேசஸ் அஸ் எக்ஸ்பெல்ட் டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு யோசிச்சு பாருங்க என்ன வரும்னு சொல்லிட்டு.
நான் ஆன்சர் பின்னாடி சொல்றேன். செகண்ட் கொஸ்டின்ல in a cryogenic engine, what are the commonly used liquid fuels and oxidizer? காமன்லாம் எது யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், ஏர், லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன், டீசல் அண்ட் கம்ப்ரஸ்டு நைட்ரஜன், கெரோசின் அண்ட் வாட்டர். இதை பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரியுது. கிரியோஜெனிக்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன். அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். அது நம்ம லேட்டரா வந்து ஆன்சரை செக் பண்ணலாம். ஓகே. இப்போ மூணாவது கொஸ்டின், why do rockets use multi-stage system? அதாவது ஸ்டேஜ் செப்பரேஷன் டூரிங் லான்ச். இதுவும் நமக்கு ஆன்சர் தெரியும். டு மேக் த ராக்கெட் லுக் மோர் அட்ராக்டிவா, டு இன்க்ரீஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் த ராக்கெட், ராக்கெட்டோடைய டோட்டல் வெயிட் இன்க்ரீஸ் பண்றோம். டு டிஸ்கார்ட் எம்டி ஃபியூல் டேங்க்ஸ் அண்ட் ரெடியூஸ் வெயிட் ஃபார் ஹையர் வெலாசிட்டி. ஃபியூல் டேங்கை எம்டி பண்றது நம்ம வந்து இது பண்றோம். அப்புறம் அந்த ஹையர் வெலாசிட்டி கிடைக்கக்காண்டி வெயிட்டை ரெடியூஸ் பண்றோம். டு கேரி மோர் பேசஞ்சர் இன்டு ஸ்பேஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா? ஓகே, செக் பண்ணலாம். இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஆக்சிடைசர் இன் எ ராக்கெட் ப்ரொபல்லண்ட் மிக்சர்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆக்சிடைசர் இன் த ராக்கெட்? ஆக்சிடைசரோட ரோல் என்ன? இட் ஆக்ட் as a primary fuel. It provides the oxygen necessary for combustion. It keeps the rocket cool during re-entry. It controls the direction of satellites. இதை பார்த்தாலும் தெரியும். பிரைமரி, இப்போ சில ஸ்டூடெண்ட் டவுட் வரலாம், இட் ஆக்சுவலி பிரைமரி ஃபியூல் ஆர் ஆக்சிஜன் நெசசரி ஃபார் கம்பஷன் அப்படின்னு வரும். ஆனால் பிரைமரி ஃபியூலை நம்ம இதாக சொல்ல மாட்டோம். இது வந்து எதுக்கு? ஆக்சிஜனை கொடுக்குறதுக்கு. அப்படிதானே? கம்பஸ்டனுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் நெசசரி ஃபார் கம்பஸ்டன். எஸ், அது நமக்கு தெரியும். இப்போ ஃபிஃப்த் ஒன் வேர்டு, நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் வேர்டு. Which Indian space mission was specifically launched in 2008 to study the chemical and geological properties of the moon? நமக்கு தெரியும் இந்தியன் ஸ்பேஸ் மிஷன் அது 2008. இப்போ தானே எழுதி போட்டு ஆரியப்பட்டா, மங்கள்யான், சந்திரயான் 1, இன்சாட் 1A அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம இன்னும் மங்கள்யான், இன்சாட்டை பற்றி படிக்கல, பட் பின்னாடி அது இருக்கு, நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆரியப்பட்டா, சந்திரயான் அப்படிங்கும்போது நம்ம மூன் அப்படின்னு வந்திருக்கா, 3 நாளே சந்திரயான் 1 தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இந்த பாருங்க ஆன்சரு. ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்டன் லா ஆஃப் மோஷன். அதெல்லாம் நமக்கு தெரியும். பேக்வேர்ட் மோஷனுக்கெல்லாம் காரணம். ரெண்டாவதும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. ஏன்னா லிக்விட் ஹைட்ரஜன், லிக்விட் ஆக்சிஜன் கரெக்ட் ஆன்சர். மூணாவது நம்மளுக்கு வந்து கொஸ்டின் எடுத்த மாதிரி நான் சொன்ன ஆன்சர் என்னது? ஃபியூல் டேங்கை எம்டி பண்ணிட்டு அப்புறம் அந்த ரெடியூஸ் வெலாசிட்டி, நமக்கு வந்து ஹை வெயிட்டை வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு ஹை வெலாசிட்டிக்காண்டி அதை பண்றோம். அப்புறம் ஃபோர்த் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் நெசசரி ஃபார் கம்பஸ்டன். அப்படிதானே? ஆக்சிடைசர் ஏதோ அதோட ரோல் என்ன? ஆக்சிஜன் நெசசரி ஃபார் கம்பஸ்டன். மூன் அப்படின்னாலே சந்திரயான் 1 அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல ஒரு 5 ஒன்னோட பார்த்துங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸை அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ நான் கிளாஸ் நிறைய சொல்றேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.